ரகுவரனுக்கு இருந்த அதே வியாதி தான் ஃபகத் ஃபாசிலுக்கும் இருக்கு. பொண்டாட்டி தான் பாவம். தமிழ்ல வில்லன் நடிகர்களா தங்கள அடையாளப்படுத்திக்கிட்ட நடிகர்கள்ல முக்கியமான நடிகர் ரகுவரன். ஆரம்பத்துல தமிழ் சினிமாவுக்கு ரகுவரன் வாய்ப்பு தேடி வந்தப்போ, கதாநாயகனா நடிக்கணும் அப்படின்னு தான் வாய்ப்பு தேடி வந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு சில திரைப்படங்கள்ல நல்ல கதாபாத்திரங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு வில்லனா நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது. தொடர்ந்து வில்லன் நடிகரா மாறினாரு நடிகர் ரகுவரன். இந்த விஷயத்த அவரோட நண்பரான சத்யராஜ் ஒரு பேட்டியில சொல்லும்போது கூட, "நான் தமிழ் சினிமாவுக்கு வில்லனா வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சேன். ரகுவரன் ஹீரோவா வந்ததுக்கு அப்புறமா வில்லனா நடிக்க ஆரம்பிச்சாரு" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் சிறப்பா நடிக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருப்பாரு. அதனாலேயே ஒவ்வொரு படத்துலயும் வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னாலும், அதுல வித்தியாசம் காட்டக்கூடியவரா ரகுவரன் இருந்துட்டு வந்தாரு. இந்த நிலையில ரகுவரன் பத்தி ஆச்சரியப்படக்கூடிய விதமா தகவல் ஒண்ண அவரோட மனைவி சொல்லியிருந்தாங்க. ரகுவரன கல்யாணம் பண்ணிக்கிட்ட முதல் வாரம் ரகுவரன் ரொம்பவுமே கடுமையா நடந்துக்கிட்டாரு. என்கிட்ட ரொம்பவும் மோசமா அவர் நடந்துக்கிட்டாரு. ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல எனக்கு ஒரு பயமே வந்துருச்சு. அப்பதான் ரகுவரனோட அம்மா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. எந்த ஒரு படத்துல நடிச்சாலும் அந்த படத்தோட கதாபாத்திரம் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் வீட்லயும் இருப்பா அப்படின்னு சொன்னாரு. அது உண்மைதான். ஏன்னா அஞ்சலி படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல என்கிட்ட ரொம்பவும் அன்பா இருந்தாரு ரகுவரன் அப்படின்னு அவரோட மனைவி சொல்லியிருந்தாங்க. இதே விஷயத்த நடிகை நஸ்ரியாவும் தன்னோட பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க. நஸ்ரியாவோட கணவர் ஃபகத் ஃபாசில் ரொம்பவே சிறப்பான நடிகரா எல்லாராலயும் அறியப்படுறவரு. ஃபகத் ஃபாசிலுக்கும் இதே மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நஸ்ரியா. ஒரு படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல ஃபகத் ஃபாசில் நடிச்சா, வீட்லயும் ரொம்ப வில்லங்கத்தனமா தான் இருப்பாரு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நஸ்ரியா. சிறந்த நடிகர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் ஒரு பிரச்சனையா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழ் சினிமாவிலயும், இந்திய சினிமாவிலயும் அதிக வரவேற்பு பெற்ற நடிகையா இருந்துட்டு வரவங்க நடிகை ஐஸ்வர்யா ராய். சமீப காலமா ஐஸ்வர்யா ராயோட விவாகரத்து பத்தி நெறைய சர்ச்சைகள் பாலிவுட் சினிமாவுல வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே தமிழ் சினிமாவுல இருக்கக்கூடிய விவாகரத்து பிரச்சனைக்கு நடுவுல, இந்த விவாகரத்து பிரச்சனை பெருசா பேசப்படல. ஆனா பாலிவுட்ல எக்கச்சக்கமா இந்த விஷயம் பேசப்பட்டு வருது. உலக அழகி பட்டம் வாங்குனதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ராய் இந்தியா முழுக்க பிரபலமான ஒருத்தரா இருந்தாங்க. ஆனாலும் அவங்கள முதன் முதலா கதாநாயகியா அறிமுகப்படுத்தினவரு இயக்குனர் மணிரத்னம் தான். அதுவும் ஐஸ்வர்யா ராய் நடிச்ச முதல் படம் தமிழ் படம். தமிழ்ல எம்ஜிஆர், கருணாநிதி நட்ப அடிப்படையா வச்சு மணிரத்னம் இயக்கிய புனைவு கதை இருவர். இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அறிமுகமானாங்க நடிகை ஐஸ்வர்யா ராய். அந்த நன்றிய மறக்காம தான் இப்ப வரைக்கும் ராவணன், பொன்னியின் செல்வன் அப்படின்னு மணிரத்னம் இயக்கக்கூடிய திரைப்படங்கள்ல எல்லாம் வரிசையா நடிச்சு குடுத்துட்டு இருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா ராய். இருவர் படத்துக்கு பின்னாடி ஐஸ்வர்யா ராய்க்கு ஹிந்தி சினிமாவுல, தமிழ் சினிமாவுலயும் நல்ல வரவேற்புகள் அதிகமாவே இருந்துச்சு. பெரும்பாலும் தமிழ்ல பெரிய இயக்குனர்கள் திரைப்படத்துல மட்டும் தான் நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமா வச்சிருந்தாங்க ஐஸ்வர்யா ராய். அந்த வகையில இயக்குனர் சங்கர், மணிரத்னம் படங்கள்ல தான் அவங்க தமிழ்ல அதிகமா நடிச்சிருக்காங்க. ஹிந்தி சினிமாவுல அவங்க பிரபலமானப்போ, அவங்களுக்கும் நடிகர் சல்மான் கானுக்கும் இடையில காதல் வந்தது. ஆனா அது கொஞ்ச நாட்கள்லயே முடிவு கண்டுடுச்சு. அதுக்கப்புறமா நடிகர் அபிஷேக் பச்சன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐஸ்வர்யா ராய். 7 வருஷங்கள் அவங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஆராத்யா அப்படிங்கிற ஒரு குழந்தையும் இருக்கு. இந்த நிலையில அவங்க 2 பேரும் பிரியறதா பேச்சுக்கள் அடிபட்டு வருது. குடும்ப பிரச்சனை காரணமா ஐஸ்வர்யா ராய் பிரிய இருக்கிறதா நெறைய பேச்சுக்கள் பேசப்படுது. ஏன் அப்டின்னா, அபிஷேக் பச்சனுக்கு நிகரா சொத்துக்கள் கொண்ட பணக்காரியா தான் ஐஸ்வர்யா ராயும் இருந்துட்டு வராங்க. இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு 2 பேரும் பிரியறது அதிக பேச்சுக்கள உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால, இந்த ஜோடிகள் பிரியறத பத்தி யோசிச்சுட்டு வரதா பயில்வான் ரங்கநாதன் ஒரு வீடியோவுல சொல்லியிருக்காரு. அதுல அவர் சொல்லும்போது எக்ஸ் தளத்துல ஒருத்தவங்க விவாகரத்து பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுல விவாகரத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு நெனச்சாலும் கூட, இத்தனை வருஷங்கள் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமா விவாகரத்து செஞ்சுக்கிட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க? என்ன பேசுவாங்க? அப்படின்னு நெனைக்கும்போது, விவாகரத்து செஞ்சுக்க வேணாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. அதுக்கு அபிஷேக் பச்சன் லைக் போட்டிருந்தாரு. அதனால அபிஷேக் பச்சனுக்கும் விவாகரத்து மனநிலை தான் இருக்குது. ஆனா, இப்ப பிரிஞ்சா சமூகத்துல அதிகமா தவறான பேசக்கூடிய பேச்சுக்கள் வரும் அப்படிங்கிறதுனால 2 பேரும் பிரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பயில்வான் ரங்கநாதன்.